Behindwoods நேயர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வந்தான் வென்றான் படத்தோட வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, என்னோட ஃப்யூச்சரில் பண்ண போகிற படங்கள், அப்கமிங் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் நிறைய உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ Vandhaan Vendraan is all about a very beautiful travel towards love, towards beautiful relationships, and also travel about okay, you have some action sequence and all that stuff. So it's a ரொம்ப ஒரு ஸ்லீக்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு ட்ராவல் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது, ஒரு ஃபேமிலி எமோஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அண்ட் அதே மாதிரி ஒரு ரைவல்ரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக இருக்கும். யூ சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சினிமாவுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட் கொடுக்கறது ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த படத்தில் யூ சர்டிஃபிகேட் கொடுத்தது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நாங்கள் நினைக்கிறோம். நான் எந்த படத்தையும் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லவே மாட்டேன். என் படத்தில் எந்த படத்தையும் நான் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நடிக்கிற கேரக்டர் கூட நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர்னு சொல்ல மாட்டேன். என்றைக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஒவ்வொரு படத்துலையும் எப்படி ராம் எனக்கு இருந்ததோ, எப்படி இருந்ததோ, எப்படி ஒரு கோ எப்படி இருந்ததோ, எப்படி கற்ற தமிழ் இருந்ததோ, ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி உள்ள ஒரு படமாக தான் இருக்கும். ஸோ நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஃபிலிம் பேஸ்ட், ஒரு ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன் உள்ள ஒரு கதையாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் எங்கள் கேரக்டர்ஸ், ஹீரோ, வில்லன், டப்ஸி, ஹீரோயின், சந்தானம், இதெல்லாம் விட இந்த ஃபஸ்ட் லீடுங்கிறது வந்து இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான். தமன் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஃபஸ்ட் டைம் அவரை போய் மீட் பண்ணும்போது ரொம்ப எனர்ஜியாக இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் அப்புறம் இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் டைரக்டர். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப அவரோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. அஞ்சனாங்கிற சாங், காஞ்சனமாலாங்கிற சாங், அப்புறம் பூமிங்கிற ஒரு சாங், அப்புறம் பிரியதேங்கிற ஒரு சாங். ரொம்ப என்ன எல்லா சாங்ஸும் ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அப்புறம் திறந்தேனுங்கிற ஒரு சாங். ஸோ ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டியும் இருக்கும். ஒரு சாதாரணமாக இருக்கிற எல்லா கமர்ஷியல் சினிமாவில் இருக்கிற பழைய ஃபார்முலாவில் இல்லாத ஒரு ஃபார்மேட் அது. பியூட்டிஃபுல்லான டூவேட், நல்ல ட்ராவலாக், நல்ல ஒரு வெற்றியை லைக் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சாங். இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் உள்ள இருக்கிற ஒவ்வொரு வெரைட்டி உள்ள இருக்கிற ஒரு சாங்ஸாக இருக்கும். அதே மாதிரி நான் தமன் சாரை ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், தயவுசெய்து இந்த படத்துக்கெலாம் சம்பளம்லாம் கொடுக்குவேன்னா அந்த படத்தோட சாங்ஸை ஃபஸ்ட்டு நான் போடுறேன், அதெல்லாம் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து மிச்சத்தை நான் பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அவரோட மியூசிக் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற ஒரு வெரி கான்ஃபிடென்ட் பர்சனாலிட்டி. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி விஷுவல்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ அவரோட மியூசிக்கு ரொம்ப கரெக்டாக நாங்கள் வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். Kannan is a very balanced personality. எப்படி மணிரத்னம் சாரோட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த குறை இங்கே வந்து நான் இது பண்ண மாதிரி இருந்தது.
அவரோட படம் சாதாரணமாக அவங்களோட யூனிட் வந்து ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப லைக் இதாக இருக்கும். கண்ணன் சார் பயங்கரமாக பட்டாசுமாதிரி வெடிச்சிட்டு இருப்பார், எல்லா பக்கமும் எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணுவார். ஏன் அப்படி பண்ணுவார்னா ஆர்டிஸ்ட்டை வந்து கூலாக இருக்கணும், ஆர்டிஸ்ட்டை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஹோல் இதே பண்ணுறது. ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும், ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்கும், ரொம்ப கண்டென்ட் உள்ள ஓரியன்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா இவ்வளோ இருந்தால் போதும், அவ்வளோதான், இதான் இவ்வளோ தான் எக்ஸ்பிரஷன், இவ்வளோ தான், இது வெரி அண்டர்பிளேடாக இருக்கும். அது வந்து நான் ஸ்கிரிப்டாக போய் நான் படமாக போய் எடிட்டிங்கில் போய் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி வேறு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கூலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கூலாக இருந்தது. ஸோ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், தாப்சிக்கு இது 2வது படம். பட் 2வது படம் மாதிரியே இருக்காது அந்தளவுக்கு. ஏன்னா தோ ஷீ இஸ் டூயிங் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தாப்சி இஸ் அ பர்சன் வேர் ஷீ இஸ் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணுங்கிற ஆர்வம் உள்ள ஒரு நபர். எனக்கு டைலாக்ஸ் கூட நான் கூட அங்கங்கே கொஞ்சம் இது பண்ணுவேன். அவங்களுக்கு லென்த்தியான டைலாக்ஸ்லாம் இருக்கும். பட் ஷீ இஸ் அ நார்த் இந்தியன், தமிழுக்கு வந்து டக்குன்னு வராது. பட் நான் சும்மா ஒரு நாள் ரெடி எல்லாமே டேக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் நடிக்கும்போது. ஷீ டோல்ட் ஹர் ஆல் ஹர் டைலாக்ஸ். ஐ தாட் தமிழ் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். ஐ லேர்ன்ட் இட் அப்படின்னு. சூப்பர்ப்பா, நல்ல விஷயம். இந்த மாதிரிலாம் நீங்களாம் தமிழ்லாம் கிளியராக பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கும் கவுண்டர் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லாட்டி நான் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் யோசிப்பேன், அப்படியா அப்படின்லாம் கொஞ்சம் ஐ ஹேட் டு கொஞ்சம் நடுவில் ஏதாவது எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் சேர்க்கணும், டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி டெடிக்கேட்டடான ஒரு ஆக்ட்ரஸ். உலகமே கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு ஃபீலிங் காதல். உணர்றவங்களுக்கு லவ் இஸ் a wonderful feeling. கேட்டா லவ் ஒரு பொண்ணுக்கு 500 கிலோ வெயிட்ட கால்ல கட்டிட்டு நடக்கிற மாதிரி. இந்த படத்தில் வில்லன் ஹீரோ அந்த மாதிரிலாம் எந்த கணக்கும் இல்லை. நந்தா வந்து அவரோட ரோலை வந்து அப்படி ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வில்லன்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஷேடட் உள்ள ஒரு ரோல் அது. ஸோ அந்த நெகட்டிவ் ஷேடடான ரோல் ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கதைக்கு அது தேவைப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. ஃப்ராங்காக சொல்லப்போனால் என்னை விட பெட்டரான ஒரு ரோல் வருது, இன்னும் ஸ்ட்ராங்கரான ரோல், இன்னும் கமாண்டிங்கான ரோல், இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ரோல். ஸோ இந்த படத்துக்கு அவரை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருங்கிற ஒரு பேர் வரும். அண்ட் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறோம். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி அங்கங்கே ஏதாவது ஹோட்டலில் மீட் பண்ணியிருக்கேன், ஏதாவது ஈவெண்ட்ஸில் மீட் பண்ணியிருக்கேன். ஹாய் ஹவ் யூ அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவோம். நீங்கள் பண்ணுற படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நானும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், அவரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். பட் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கும்போது எப்படி சந்தானமும் நாங்களும் எப்படி ஜாலியாக இருந்தோமோ அதே மாதிரி அவரும் அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கார். ஏன்னா அவர் கொஞ்சம் கோயம்புத்தூர்காரங்கிறதுனால அவர் கொஞ்சம் அந்த அந்த ஒரு காமெடி சென்ஸ், ஒரு சைலண்ட்டான ஒரு காமெடி சென்ஸ் டக்குன்னு ஒன்று வந்துடும் அவருக்கு. ஸோ அது ஷார்ட்டுக்கே போக முடியாத அளவுக்குலாம் சிரிப்பு வரும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாலிட்டி, ரொம்ப நல்ல ஒரு மனிதர் அண்ட் வெரி குட் பர்ஃபார்மர். அண்ட் முறையாக நான் நடிக்கிறதுக்கெலாம் கற்றுக்கிட்டு வந்த ஒரு நபர். அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் வேறு ஒரு லெவல் ஆஃப் ஃபிலிமாகவும் இருக்குது. அவரோட லைனப்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக 100% அவர் ஒரு முன்னணி நடிகருக்குள்ளே வரக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ பெருமையாக சொல்லலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் நந்தா அவர்களோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தட் அவர் இந்த படத்தில் இந்த ரோல் அவர் ப்ளே பண்ணாருங்கிற ஒரு சந்தோஷம். ஹார்பர் ஃபுல்லாக என் கண்ட்ரோல். 17 பிஸ்னஸ், 10 இல்லீகல், 7 லீகல். ராமனானா பயம். சும்மாவே பேசினாலே சிரிப்பு வரும். பட் சந்தானம் வந்து இதில் பானிபூரி விற்கிற மாதிரிலாம் இருக்குது. அதில் ஹிந்திலாம் பேசுகிறாரு, அதை விட ரொம்ப கொடுமையாக இருக்கும் அது. அதில் கூட ஒரு ட்ரெய்லரில் கூட ஒரு ஷார்ட் இருக்குது, பரா முல்க் இந்த டான் டைலாக்லாம் ஒன்று சொல்லுவார், நீ தமிழ் தானே அப்படின்னு காமெடியெல்லாம் கேட்டிருப்பேன். ஸோ அது இல்லாமல் அதுக்கெலாம் ரியாக்ஷன்லாம் கொடுத்து ரொம்ப நேரம் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண சீனே அதுதான். நல்ல அந்த ஸ்பாட்டில் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்து ஏதாவது அவனை கலாய்ச்சிட்டு அப்படியே ரோல் பண்ணிவிட்டு ஏதாவது படத்தை பண்ணிடுறோம். பண்ணும்போது என்னப்பா இன்றைக்கி சீன் நல்லா வந்து தான் சிரிச்சுட்டே ஏதோ ஓபி அஷ்டமே அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கே தோணும். அவரே எப்படி கேட்பார் அப்படின்லாம்.
பட் போய் இதில் போய் பார்க்கும்போது அதோட வேறு ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு எடிட்டர் பார்க்கும்போது, ஏன்னா அவங்களாம் ஸ்பாட்டில் இருந்திருக்க மாட்டாங்க, டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க, கொஞ்சம் எடிட்டிங் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே பார்த்து பயங்கரமாக சிரிப்பாங்க. ஸோ அது சிரிக்கும்போது நமக்கே அந்த எமோஷன் தெரியும். நிச்சயமாக அந்த காமெடிலாம் உண்மையில் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நானும் டபுள் பாசிட்டிவ்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன். அவர் வந்தாலே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கு. நம்ம ऊपर आए डॉन को पकड़ने के लिए केरा मुल्कों की पुलिस ढूंढ रही है. நீங்க தமிழ் தானே? shaped out very well, it's more grandeur, more it has better quality, and Shankar சாருங்கிறதுனால ஒரு அவரோட டச் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. And we didn't want it to spoil the essence of the Hindi, so we've taken it and அவங்களோட எந்த விதத்துலையும் ஒரு ஹிந்தி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு ஹிந்தி மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ நிச்சயமாக தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் காமெடி இன்னும் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இன்னும் எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக கன்வே ஆகிருக்கு. நிச்சயமாக இந்த படத்தை வந்து சங்கர் சார் டைரக்ட் பண்ணலன்னா இந்த ரிசல்ட் வந்திருக்குமா இல்லைன்னு தெரியாது. ஏன்னா நான் அந்த படத்தோட ஒரு ப்ரிவியூ நான் பார்த்துட்டேன், ஒரு கிளான்ஸ் நான் பார்த்துட்டேன் அந்த படத்தோட இது ஒரு ரஃப் வெர்ஷன் ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த இதில் நான் சொல்கிறேன்.